டாரடக்டிவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக. இந்த குறள் ஆகும் அப்படிங்கிற வேர்டை பிரிக்கும் போது குறள் கூட்டல் ஆகும், அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குறள் ஆகும். உடல் மேல், உடல்ன்ற மெய்யெழுத்து மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. அப்ப இல்லும் நெடிலும் சேரும் போது லா. அடுத்து வானொலி, வான் கூட்டல் ஒலி, உடல் மேல் உயிர் ஒன்றல். ரெண்டல்ல, இங்க பாருங்க, உயிர் வரின் இதுல இருக்கக்கூடிய உகரமானது மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். இதுதான் உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். அடுத்து உடல் அப்படின்ற மெய்யெழுத்து மேல உயிர் ஒன்றுவது இயல்பே. எட்டா தந்துதவும் அதே மாதிரிதான். உயிர் வரின் உட்குரல் என்ன செஞ்சிரும், மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். உடல் மேல் உயிர் ஒன்றை தந்துதவும். ஒப்புமை இல்லாத இ ஐ வழி யவும் அப்படின்னு நம்ம ஒரு விதி படிச்சிருப்போம். இது எதுல முடிஞ்சிருக்கு, ஒப்புமை அப்படின்னு வந்திருக்கா. அப்ப யவும் அப்படின்ற உடம்படுமை விதிப்படி இந்த இடத்துல ஈங்கிற உடம்படுமை தோன்றும். அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றி ஒப்புமை இல்லாத. அடுத்து காடெல்லாம், உயிர் வரின் உட்குரல் என்ன செஞ்சிரும், மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். உடல்ன்ற மெய்யெழுத்து மேல உயிர் ஒன்றி காடெல்லாம் அப்படின்னு மாறும். கிழங்கெடுக்கும் அதே மாதிரிதான், உயிர் வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் ஒன்றி. இதுல உகரம் போயிரும், அப்ப இக்கு மட்டும் இருக்கும். உடல் மேல் உயிர் ஒன்றி கிழங்கெடுக்கும். பெயரறியா அப்படியேதான், உடல் மேல் உயிர் ஒன்றல் பெயரறியா. மனம் இல்லை, உடல் மேல் உயிர் ஒன்றல் மனம் இல்லை. நேற்றிரவு உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும்ல இருக்கக்கூடிய அந்த உகரம் என்ன செஞ்சிரும், போயிரும். அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பேல நேற்றிரவாக மாறும். நில ஒளியும் அதேதான், உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடல், உடல் மேல் உயிர் ஒன்றல். காடு கூட்டல் ஆறு, இதுல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உரங்கள் வரும்போது இரட்டும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. இது நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடுத்து புறப்ப நெடில் தொடர் குற்றியல் வரும். இங்க உயிர் எழுத்தை தொடர்ந்து என்ன செஞ்சிருக்கோம், அதே மாதிரி குசுடுத்து குரு வந்திருக்கும். சோ அப்ப இதுல இருக்கக்கூடிய உகரம் என்ன செய்யும்னா தன்னை ஒற்ற அடிச்சுக்கிறேன். காட்டு கூட்டலாறு, அதாவது காடு கூட்டலாறு காட்டாருன்னு சொல்றோம்ல. சோ அப்ப இங்க காட்டு கூட்டலாறுன்னு இருக்கும். அடுத்ததா இப்படி மாறினோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, எப்பயும் போல அசுஷல் உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். இந்த உடல் மேல் இந்த உயிரெழுத்து ஒன்றி காட்டாராக மாறும். அடுத்து அனைத்துண்ணி அதே மாதிரிதான், உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடுறதுல உகரம் போயிரும். இங்க இத்து மட்டும் இருக்கும். உடல் மேல் உயிர் ஒன்றி அனைத்துண்ணி. நேரமாகி உடல் மேல் உயிர் ஒன்றல். வேட்டையாடிய இ ஐவழி அவ்வும் அப்படின்ற விதிப்படி ஈ தோன்றும். உடல் மேல் உயிர் ஒன்றி வேட்டையாடிய. பொருட்செல்வம் லகரம் தகரமாதல் அப்படின்ற விதிப்படி இந்த லகரம் என்னவா மாறிடும், தகரமாக மாறிடும். பொருட்செல்வம். யாதனின் உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும்ல தூள இருக்கக்கூடிய உகரம் போய் இந்த உடல் மேல் உயிர் ஒன்றி யாதனின். தன்னெஞ்சு அப்படியேதான் வரும், தன்னெஞ்சர். இதெல்லாம் அப்படியே இயல்பு புணர்ச்சியாக புணர்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் முக்கியமாவே என்ன செஞ்சுக்காங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னெஞ்சு, சரிங்களா? அடுத்தது தீதுண்டோ. தீதுண்டோவும் அதே மாதிரிதான், தீது கூட்டல் உண்டோ உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். அப்ப தீத் கூட்டல் உண்டோ அப்படின்னு இருக்கும். அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றி தீதுண்டோ. யாண்டு உள்ளனோ, இது அதே மாதிரிதான், உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடல், உடல் மேல் உயிர் ஒன்றல். கல் அலை, கல் கூட்டல் அலை, சரிங்களா? தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று இங்க உயிர் எழுத்து வரும்போது இரட்டிக்கும். கல் அப்படின்னு 2 தடவை வருதா. அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றி கல்லலை. பூட்டும் கதவுகள், இந்த மகரம் ஒப்பழிந்து இந்த காவுக்கு இனமான உயிரிரு ஒப்பிற்கு. தோரண மேடை, அந்த தோரண மேடையில மகரம் கெடுதல். வாசல் அலங்காரம், இந்த லகரம் என்ன செய்யும், ரெட்டிக்குமா, ரெட்டிக்குமா இல்லையா, தவறு. உடல் மேல் உயிர் ஒன்றல்ல, வாசல்ல அலங்காரம். அடுத்து பெருங்கடல், ஈறு போதல்ல மை விகுதி போயிரும். ஈறு போதல் அப்படின்ற விதிப்படி கடைசி எழுத்து ஈரான மை விகுதி கெட்டுரும். இந்த காவுக்கு இணை எழுத்தான இங்கு தோன்றி பெருங்கடல். நான் ஏன் புணர்ச்சி விதி சொல்லி சொல்றேன்னா, இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இது மாதிரி எங்கே வந்தாலும் சரிங்களா, செங்கடல் கருங்கடல் இதெல்லாம் வந்தா இதுதான் அப்படின்ற ஒரு விதியை நீங்க சொல்லி பார்க்கும் போதே பிரித்தெழுதுக நீங்க படிக்கணும்னு தேவையில்லை, அது உங்களுடைய பிராக்டிஸா மாறிடும். இன்றாகி உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும்ல உகரம் போயிரும். அடுத்து உடல்ன்ற மெய்யெழுத்து மேல ஆங்கிற நெடில் சேர்ந்து இன்றாகி. ஏழெடுத்தேன் உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும், ஏட்டு. இட்டு கூட்டல் ஏ டே. துயின்றிருந்தார் உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும்ல இரு, அதுக்கடுத்து இரு ஈ சேர்ந்து ரீ. என்று உரைக்கும் அதே மாதிரிதான், வாய்த்தீயும் உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் ஒன்றல், இதுவும் அதே மாதிரிதான். இப்ப நான் விதி மட்டும் சொல்றேன், நீங்களே இதை புரிஞ்சுக்கிடுவீங்க. உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் ஒன்றல் தான் இந்த மூணுமே. அடுத்து எவன் ஒருவன் உடல் மேல் உயிர் ஒன்றல். உயர்வடைவோம் உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடல்ல ஊ பேரும் இவ்வு மட்டும் இருக்கும்.
அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றல் உயிர் வடைவும். இவை எல்லாம் ஈ ஐ வழியவும்ன்ற உடம்படுமை விதிப்படி ஈ தோன்றும். அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றல். வனப்பில்லை உகரம் போயிரும், இப்ப மட்டும் இருக்கும். உடல் மேல் உயிர் ஒன்றல் வனப்பில்லை. வார்பெனில் அதே மாதிரிதான். வன்மை குட்டல் கீரை வன்கீரை ஈர்ப்போதல்ல மை விகுதி போயிடும். கட்டி அடித்தல் ஈ ஐ வழி அப்பும்ல ஈங்கிற உடம்பெடுமை தோன்றும். உடல் மேல் உயிர் ஒன்றி கட்டி அடித்தல். கோடு கூட்டல் ஓவியம். கோடு கூட்டல் ஓவியம் எப்படி வரும்? இந்த கோ அதை வந்து பிரிச்சுக்கின்னு என்ன வரும்? இக்கு கூட்டல் ஓ நெடில் எழுத்து அப்படிதானே, சரிங்களா? கோடு கூட்டல் ஓவியம். இப்ப இங்க உயிர் வரி நுக்குரல் மெய்வீட்டோடுல கோட் அப்படின்னு இருக்குமா? அப்புறம் எப்படி இந்த ஒற்று ரெட்டிக்குது? நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் வரும்போது இரட்டும்னு நம்ம ஒரு விதி படிச்சிருப்போம். ஆனா இங்க உயிர் தொடர் குற்றியலுகரமும் வரல, கோட் கூட்டல் ஓவியம்னு தான் இருக்குது. இந்த ஒற்று ரெட்டிக்கும், தன்னோற்று ரெட்டிச்சு உடல் மேல் உயிர் ஒன்றல். செப்பு கூட்டல் ஏட அதே மாதிரிதான். உயிர் வரி நுக்குரல் மெய்வீட்டோடல் உடல் மேல் உயிர் ஒன்றல். எழுத்தாணி அதே மாதிரிதான். உயிர் வரி நுக்குரல் மெய்வீட்டோடல் உடல் மேல் உயிர் ஒன்ப. எழுத்தென்பவும் அதே மாதிரிதான். கரைந்துண்ணுவும் அதேதான். கற்றனைத்து ஊர்வும் அதேதான். உயிர் வரி நுக்குரல் மெய்வீட்டு உடல இத்து மட்டும் இருக்கும். உடல் மேல் உயிர் ஒன்றி கற்றனை தூரும். நீர் உலையில் உடல் மேல் உயிர் ஒன்றல் உருவா மாறும். மாறி ஒன்றி ஈ ஐவழி அவும்ல யாவா மாறும். ஈயும் ஓவும் சேர்ந்து மாறி ஒன்று. தேர்ந்தெடுத்து அதே மாதிரிதான். உயிர் வரி நுக்குரல் மெய்வீட்டு உடல்ல இத்து மட்டும் இருக்கும். அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றி தேர்ந்தெடுத்து. ஓடை எல்லாம் ஏ ஈங்கிற உடம்பெடுமை தோன்றும். ஈ ஏவும் சேர்ந்து ஓடை கூட்டல் எல்லாம் ஈ ஐவழியவும்ல ஈங்கிற உடம்பெடுமை தோன்றும். ஈயும் ஏவும் சேர்ந்து உடல் மேல் உயிர் ஒன்றி ஓடை எல்லாம். ஞானச்சுடர் மவ்வீர் ஒப்பழிந்து இதே உயிரீரு ஒப்பவும். அதே ஈர அந்த இடத்துல ஒப்போம். இன்புருகு உயிர் வரி நுக்குரல் மெய்வீட்டு ஓடும்ல இதுல இருக்க உகரம் போயிரும், இப்ப மட்டும் இருக்கும். அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றி இன்புருகு. இனிமை கூட்டல் சொல் இன்சொல். இன்சொல். வன்மை கூட்டல் சொல் வன்சொல். அடுத்து அறக்கதிர். அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர். மவ்வீர் ஒப்பழிஞ்சு இந்த காவுக்கு இனமான அந்த ஈர் ஒப்பு. நாடென்ப உயிர் வரி நுக்குரல் மெய்வீட்டோடும் நாட்டு உடல் மேல் உயிர் ஒன்ற. நாடென்ப கண் இல்லாதது. தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று உயிரெழுத்து வரும்போது இரட்டிக்கும். அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றல். மலையளவு ஈ ஐ வழி அவும். உடல் மேல் உயிர் ஒன்றி மலையளவு. தன்னாடு தன் கூட்டல் நாடு. சரிங்களா? இந்த நகரம் அப்படியே என்ன செஞ்சிடும்? நகரமாக மாறிடும். தான் ஒரு உடல் மேல் உயிர் ஒன்றல். எதிரொலித்து உடல் மேல் உயிர் ஒன்றல். முதுமொழி ஈறுபோதல். அடுத்து பாருங்க, அகநானூறு. அகம் கூட்டல் 4 கூட்டல் 100. மகரம் கெட்டுரும். 4 அப்படின்னு சொல்லும் போது இந்த இதோட சேர்ந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா அப்படியே மாறிடும். இந்த நுகரமாக மாறும். அகநானூறு. அருட்செல்வம் லகரம் டகரமாதல்ன்ற விதிப்படி அருட்செல்வம். அவரை கூட்டல் காய். 2ஆம் வேற்றுமை விரி அவரை அப்படின்னு வருதா? இங்கே வழிநடத்தி வந்திருக்கிறதுனால வழிநமிக்கும். அவரை காய். 2 கூட்டல் அல்ல. உயிர் வரி நுக்குரல் மெய்வீட்டோடல் உடல் மேல் உயிர் ஒன்று. ஈ கூட்டல் 2 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிரெழுத்து வரின் வவ்வும். அப்ப நீங்க இங்க எவ்வும் தானே வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏனைய உயிரெழுத்து வந்தா வவ்வும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஈ ஐ வழி எவ்வும். ஏனைய உயிரெழுத்து வந்துச்சுன்னா வவ்வும். ஏ முன்னாடிதான் இவ்விருமையும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனா 2 கூட்டல் 2ல மட்டும் இந்த விதி அப்படின்றது வித்தியாசப்படுது. சரிங்களா? இங்க உடம்பெடுமை எழுத்து என்ன தோன்றுறது அப்படின்னா இவ்வுங்கிற உடம்பெடுமை இந்த இடத்துல தோன்றுறது. இது ஒரு விதிவிலக்கான ஒரு இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஈரம் கூட்டல் மண். மகரம் கேட்டுரும். ஈரமன். உயிர் பிள்ளை உயிர் வரி நுக்குரல் மெய்வீட்டு ஓடும்ல உகரம் போய் வெறும் இப்பு மட்டும் இருக்கும். உடல் மேல் உயிர் ஒன்றல் உயிர் பிள்ளை. எழுதென்று அதே மாதிரிதான். ஒன்றல்லவும் அதே மாதிரிதான். கருநீளம் கருமை கூட்டல் நீளம். மகரம் கேட்டுரும். கலை உலகம் கலை கூட்டல் உலகம். ஈ ஐவழி அவும்ல ஈ உடம்பெடுமை தோன்றி கலை கூட்டல் ஈ கூட்டல் உலகம். அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றி கலை உலகம். குருவி கூட்டல் கூடு. இந்த இகர வருதா? சோ அப்ப அதே வழினம் இங்க வரும். குருவி கூடு குருவி கூட்டம். சித்திரமாக்கினால் உடல் மேல் உயிர் ஒன்றல். சித்திரமாக்கினால். செம்மை கூட்டல் கனி. மகரம் கெட்டு அதாவது ஈறு போதல்ல மை விகுதி போயிரும். இந்த மகரம் என்ன செய்யும்? காவுக்கு இனமான இங்கா மாறும். செங்கனி. தயிர் கூட்டல் சோறு உச்சி தோன்றும். தயிர் சோறு. தான் இருந்து உடல் மேல் உயிர் ஒன்றல். தொட்டனைத்து உயிர் வரி நுக்குரல் மெய்வீட்டோரும்ல உகரம் போயிரும். இந்த இட்டு ஆவும் சேர்ந்து தொட்டனைத்து. நினைவு கூட்டலாட்டல் அதே மாதிரிதான். பண்பறிந்து அதே மாதிரிதான். பண்புள்ளவும் அதே மாதிரிதான். உயிர் வரி நுக்குரல் மெய்வீட்டு ஓடும்ல உகரம் போய் அந்த மெய் மட்டும் இருக்கும். உடல் மேல் உயிர் ஒன்றி பண்புள்ள. 10 பாட்டு 10 8 10ன்ற எண்ணும் பெயர்களுக்கு பின்னாடி வழிநமிகும். பழந்தின்னி. மகரம் கேட்டு இந்த தாவுக்கு இனமான இந்து தோன்றும். பாட்டு போட்டி. வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வழிநமிகும். பெண்கள் கூட்டல் எல்லாம் பெண்கள் எல்லாம் உடல் மேல் உயிர் ஒன்றது.
பெருமை கூட்டல் செல்வத்துல ஈறு போதல்ல மை விகுதி பேரும் இதே இணைய எழுத்து அதே எழுத்து இங்க தோன்றும் அப்படின்னு போட்டீங்கன்னா தப்பு. இந்த இச்சுக்கு இனமான இன்று இந்த இடத்துல தோன்றும், இனமிகள் விதி. அப்ப பெருஞ்செல்வம். மதில் கூட்டல் ஓடை, மதில் ஓடை. உடல் மேல் உயிர் ஒன்றல். முகம் கூட்டல் பொழிவு, முகப்பொழிவு. மேற்கு கூட்டல் திசை, மேற்றிசை. இந்த கூ என்ன செய்யும் அப்படின்னா கெட்டு இந்த தகரம் அப்படியே இந்த ரகரமாக மாறும். யாது கூட்டல் ஒன்றும், உயிர்வரி முக்குரல் மெய்விட்டு ஓடும்ல உகரம் போயிரும், யாத்துன்னு இருக்கும். அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றல் யாதென்றும். வரம் தருவாளே, வரம் கூட்டல் தருவாளே. இந்த மகரம் கெட்டு தாவுக்கு இனமான இந்து தோன்றும். வலிமை உடையவர், ஈங்கிற உடம்பெடுமை தோன்றும். அடுத்து வலித்து எடுக்குமாறு, உயிர்வரி முக்குரல் மெய்விட்டு ஓடும்ல இத்து இருக்கும், உடல் மேல் உயிர் ஒன்றி வலித்தெடுக்குமாறு. அதே மாதிரிதான் வளர்ந்து ஏறும், உயிர்வரி முக்குரல் மெய்விட்டு ஓடல் உடல் மேல் உயிர் ஒன்றல். இதுவும் அதேதான், இதுவும் அதேதான். விளையாட்டு திடல் அப்படின்னு சொல்லும் போது வன்தொடர் குற்றியல் உகரம். கசுடு துபுருல முடிஞ்சா குற்றியல் உகரம் தானே. குசுடு துபுருல முடிஞ்சிச்சுன்னா குற்றியல் உகரம். சரி, குசுடு துபுருல முடிஞ்சா குற்றியல் உகரம். அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கசட தபர வல்லினமா, எங்கன்னா நம்ம மெல்லினமா, எரள வளல இடையினமான்னு பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி இட்டு வல்லின எழுத்து தான் இருக்கு. அப்ப வன்தொடர் குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்கிறதுனால வல்லினமிக்கும். விளையாட்டு திடல் அதேதான் இங்க, இதே விதிதான் வன்தொடர் குற்றியல் உகரத்துல வல்லினமிகும். விளையாட்டு போட்டி. வெர்பு கூட்டல் என்று உயிர்வரி முக்குரல் மெய்வித்தோடல் உடல் மேல் உயிர் ஒன்றல். இதோட பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக முடியுது. பழைய புத்தகத்தை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.